அடுத்து நம்ம பார்க்க போகிற குரூப் 19 குரூப். இந்த வகை வந்து 19, கேட்டகரி வந்து 19. ரொம்ப சிம்பிளான ஒரு கேட்டகரி, ஆனால் ரொம்ப முக்கியமான வார்த்தை வரும். 2 வார்த்தை இதில் வரும். முதல் வார்த்தை வந்து கம். கம்னா வர்றது நமக்கு தெரியும். கம் கம் கம்மின் 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 கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறது தான் கம். வா, வருகிறேன். கம்னா ஐ கம்னா நான் வருகிறேன். பாருங்க, கம் வருகிறேன். கேம் வந்தேன். அப்புறம் பாருங்க கம்முன்னே திருப்பி வருங்க. ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷில் செயல் வார்த்தைகளில். V1 V3 ஒன்றா வர்றது, இந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் ஒன்றா வர்றது. அதில் இது ஒன்று. கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். எகெயின் கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். வருகிறேன், வந்தேன். பாருங்க, வந்து. அந்த கம்முக்கு வருகிறேன்னு சொன்னேன், இந்த கம்முக்கு வந்துன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப V3 ரொம்ப முக்கியம். இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொன்னேன், 20 வாக்கிய அமைப்புகளில் 11 வாக்கிய அமைப்புகள் இந்த V3 தான் வருது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. வருகிறேன், வந்தேன், வந்து, வந்து கொண்டு, வருகிறது, வருகிறான், வருகிறாள். கம் வருகிறேன், கேம் வந்தேன், கம் வந்து, கம்மிங் வந்து கொண்டு, கம்ஸ் வருகிறது, வருகிறான், வருகிறாள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 வார்த்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி 20 வாக்கியங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். மறந்துடாமல் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் வருதுன்னா திருப்பி போய் அந்த காணொலியை பாருங்கள். அப்பயும் டவுட்டு தீரலை அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக என்ட்ரு பண்ணுங்கள். உடனே நாம் வந்து பதில் கொடுப்போம். இப்போ நம்ம இதே குரூப் நம்பர் 19 பார்க்க போகிற 2வது வார்த்தை பிகம். BECOME. பாருங்கள், இந்த கம்மு உள்ளே வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா கம்முக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். அதே தாங்க இது. அது பி மட்டும் BE ஆட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. பிகம், பிகேம், பிகம், பிகமிங், பிகம்ஸ். நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல 1 3 ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அர்த்தம் வேறு. ஆனால் 1 3 ஒரே மாதிரி இருக்குது. பிகம் ஆகு, நான் ஆகிறேன். ஐ பிகம், நான் ஆகிறேன். நான் மாறி போகிறேன், நான் ஆகிறேன் அப்படிங்கிறத. ஐ பிகம் அப்படின்னா நான் ஆகிறேன். ஐ பிகேம், நான் ஆனேன். அப்புறம் பிகம், ஆகி, ஆகி, ஆகிறேன், ஆனேன், ஆகி, ஆகி. பிகமிங், ஆகிக்கொண்டு, ஆகிக்கொண்டு. அப்புறம் பிகம்ஸ், ஆகிறது, ஆகிறான், ஆகினாள். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பிகம் ஆகிறேன், பிகேம் ஆகினேன், பிகம் ஆகி, பிகமிங் ஆகிக்கொண்டு, பிகம்ஸ் ஆகிறது, ஆகிறான் இல்லைன்னா ஆகிறாள். ரொம்ப முக்கியம். இந்த குரூப் 19 2 வார்த்தை பார்த்தோம், கம் அண்ட் பிகம். இந்த பிகம்ங்கிற வார்த்தை அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். கட்டாயமாக இந்த 5 V1 V5 வரலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் 20 வாக்கிய அமைப்புகளில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் இந்த குரூப் 19 இந்த 2 வார்த்தை கட்டாயமாக முக்கிய வார்த்தையாக அமைகிறது. அடுத்த குரூப் நம்பர் 20 வகை 20க்கு நம்ம போகலாம்.